இருக்கு. ஃபேஸும் நல்லா இருக்கு. வந்து 5 மணிக்கு டெய்லி குளிக்கணும்னு சொல்லிட்டீங்க. ஓகே. அது பச்சை தண்ணீல குளிக்கணும். அதுவும் ஓகே. அப்புறம் எண்ணெய் தேய்க்கிற அன்னைக்கு மட்டும் சுடு தண்ணீல, அதாவது ஒரே மாரி காய்ச்சின தண்ணீல குளிக்கணும்னு சொன்னீங்களையா? அது மட்டும் ஏன்யா? அது எனக்கு புரியலைங்கயா. எண்ணெய் தேய்க்கும் போது மட்டும் ஏன் நாங்க சுடு தண்ணி பயன்படுத்தணும்? நம்ம உடம்புக்குள்ள சொல்லுங்கய்யா. இருக்கிற உறுப்புகள்ல மிகப்பெரிய உறுப்பு தோல் தான். உடம்புல இருக்க உடனே உடம்பு பூரா கவர் ஆயிருக்கு. உன் ம். தோலை உரிச்சிருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ம். நெல்லோட தோலை உரிச்சிட்டு கீழே போட்டீங்கன்னா முளைக்காது. அரிசி ஆயிரும் ம். அது. அடுத்த ஆமாங்க. வருஷம் வரைக்கும் அந்த நெல்லு உள்ள உயிரோட அது இருக்கணும்னா அந்த தோல் முக்கியம். ம். கடலைக்கு அது மாதிரி அந்த மேல தோல் முக்கியம். ஒவ்வொரு விதைக்கும் தோல் முக்கியம். உளுந்து ம். பயிரை தோலை உரிச்சிட்டீங்கன்னா அது போட்டீங்கன்னா முளைக்காது, செத்துரும். தண்ணியில விழுந்துன்னா அப்படியே இதாயிரும், வெடிச்சிரும் இல்லையா? அது ஆமாங்கய்யா. மாதிரி தோல் என்பது மட்டும் நம்ம உடம்புல மூடிலன்னா உள்ள கல்லீரல், மண்ணீரல், நுரையீரல், இதயம் இதெல்லாம் என்ன ஆகும்னு பாருங்களேன், நினைச்சு பாருங்களேன். தோல் என்பது மிக மிக